பொய் கேஸ் கொடுத்த சுந்தரியா சும்மா விட சொல்றீங்களா? அவ என்னடா பண்ணுவா? இவங்க சொல்லி கொடுத்ததா அப்படியே சொல்லியிருக்கா. அவளை விடு. இவங்கள நாம சும்மா விடக்கூடாது. மேடம், முதல்ல இந்த கேஸ்ல நீங்க தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களை எல்லாம் பாத்துக்கலாம். இல்ல அவங்கள நான் இப்பவே ஜெயிலுக்கு அனுப்பணும். அது எப்படி மேடம்? நாம பழி வாங்குறோம்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. பழிதான் வாங்குறேன். இத பாருங்க, அவங்க பொய் சாட்சி வச்சு கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் நிக்காது. அவங்களுக்கு அப்படி ஒரு வழி இருக்கும்போது நமக்கும் ஒரு வழி இருக்கும்ல. அதெல்லாம் நிறைய வழி இருக்கு. அப்புறம் என்ன? அதுல ஒண்ணே சொல்லுங்க. சரி, ஒண்ணு பண்ணுங்க. அவங்க உங்களை கை நீட்டி அடிக்கணும். அதை பாக்குறதுக்கு 4 சாட்சி வேணும். நான் செத்தா அவங்கள ஜெயில தூக்கி போடுவாங்களா? எதுக்கு மேடம் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். அதெல்லாம் வேணாம். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. அவங்க உங்களை அடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. உடனே தூக்கி உள்ள வச்சிடலாம். சரிங்க சார், நீங்க ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள நீங்க சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். முடிச்சிட்டு கூப்பிடுங்க மேடம். மத்ததை நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். வரேங்க. சரிங்க சார். டேய் சிவா, நீ என் கூட வா. ஏய், வீட்டை பாத்துக்கோங்கடி. வாடா. மா, இது வந்துட்டேம்மா. மா, நீ ரெடி ஆகலையாமா? நான் ரெடி ஆயிட்டேம்மா. அப்புறம் என்ன பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்க? ஒரு 2 பாத்திரம் தாம்மா தேய்ச்சிட்டேன். சரி, சூர்யா எங்க? குளிச்சிட்டு இருக்கம்மா. என்னம்மா இது? அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? மாப்பிள்ளை வீட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? இது ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். மா, இந்த போன். ஹலோ, சுந்தரி தானே பேசுறது? ஆமாங்க. நீங்க? நான் இங்க ஹோம்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. இங்க உங்க மாமியார் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அய்யோ, என்னாச்சு? பயப்படாதீங்க. அவங்க ஒரு மாதிரி ரொம்ப விரக்தியா இருக்காங்க. குடும்பத்தோட ஒண்ணுமண்ணா இருந்துட்டு திடீர்னு அவங்கள கொண்டு வந்து ரூம்ல தனியா அடைச்சா அது ரொம்ப கொடுமை இல்லைங்க. எனக்கெல்லாம் அது பழகி போச்சுமா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியலமா. அவங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லைன்னு நினைக்கிறேன். வயசானவங்க அப்படிலாம் இருக்க கூடாதுமா. ஏதாவது மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தா அதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அய்யோ, எதுக்கும் நீங்க ஒரு 8 வந்து பாத்துட்டு போறது நல்லது. கண்டிப்பா வருங்க. வேலை இருக்கு அது இருக்குன்னு நினைச்சிட்டு சாதாரணமா விட்டுடாதீங்க. இல்லங்க, நான் இப்ப உடனே வந்துடுறேன். இப்ப கிளம்பி வந்துருவீங்கல்ல? இது கிளம்பிட்டுமா? ஆமா, உங்க பேரு? என் பேர் ராஜேஸ்வரிங்க. சரிங்கம்மா, தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்ப உடனே வந்துடுறேன். சரிங்க. என்னம்மா, யார் போன்ல? பாட்டி இருக்கிற ஹோம்ல இருந்து பேசினாங்கம்மா. என்னம்மா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, மதி, நீ சூர்யா கூட்டு போய் புடவை எடுத்துட்டு வந்துடுறியா? என்னம்மா இது? நீ வராம எப்படி? நான் வேணா உங்களுக்கு போன் பண்ணி நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டுமா? இல்ல மதி, முதல் தடவையே போறோம். தடங்கள் வேண்டாம். நீங்க போயிட்டு வந்துருங்க. சரிம்மா, நான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே கிளம்புறேன். என்னம்மா, என்னாச்சு? பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாமா? ஐயோ, நீ பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? இல்ல குட்டி, ஃபோன் பண்ணா அவங்க வர வேணான்னு தான் சொல்லுவாங்க. நான் நேர்ல தான் போய் பார்த்துட்டு வரணும். சரிம்மா. வசந்தா, வசந்தா, நித்யா, இங்க வாமா. வாமா, போய் சஞ்சய் கூட்டு வா. போ. என்னங்க இவ்ளோ காலையில எங்க போயிட்டு வரீங்க? இங்க பார், முக்கியமான விஷயம் தான். என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பேசிக்கிட்டு இருக்கலாம், நேரம் இல்ல. நீ போய் சீக்கிரம் கிளம்பு. எங்க? என்ன இப்படி கேக்குற? கவிதா வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பத்தி பேச வேண்டாமா? என்னங்க திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது? நல்ல நேரம் பார்த்து போற நிலைமையில இருக்கோம். எங்க அண்ணி அந்த வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து தானே போனோம்.
டேய் சஞ்சய், நீ குளிச்சு ரெடியா இருக்கல? ரெடி ஆயிட்டேன்ப்பா. வசந்தா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. போன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் சரிங்க. இப்ப உங்க அண்ணி யார் அங்க இருக்க மாட்டாங்கல்ல? நான் இல்லாத மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படிங்க? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடியை வச்சு ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து பேசுறோம், உடனே வாங்கன்னு ஃபோன் பண்ண வச்சேன். அவங்க மாமியார் மேலதான் அவங்களுக்கு ஓவர் பாசம் இல்ல, இந்நேரம் கிளம்பியிருப்பாங்க. எங்க ஒருவேளை அங்க வேலையை முடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு திரும்ப அங்க வந்துட்டான்னா? அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? திரும்பவும் ஃபோன் பண்ணி உங்க கொழுந்தனார் துரசாருக்கும் ஃபோன் பண்ண, அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால உடனே வாங்கன்னு சொல்ல சொன்னேன். அவங்க வேலை செய்யற இடத்துல லீவ் சொல்லிட்டு இப்பதான் புறப்பட போறேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்களா? அவங்க திரும்ப வரதுக்குள்ள நாம அங்கிருந்து திரும்பிடணும். என்னங்க இது? ஒத்த பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், இப்படி அங்க பயந்து பயந்து இருக்கிறது? ஏய், அதெல்லாம் பேசுறதுக்கு இதான் நேரமா? போய் சீக்கிரம் கிளம்பி வா. சரி, போய் ரெடியாகு. டேய் சஞ்சய், உனக்கு காஃபி போட்டு வச்சிருக்கேன், எடுத்து குடி. உங்களுக்கு சரிம்மா. காஃபிங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணா, சீக்கிரம் சரி, கிளம்பு. நான் ரெடி ஆயிட்டு வரேன். இந்த பார், அங்க ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன், எடுத்து குடி. வசந்தா, ஆ, இங்க வா. என்னங்க? நித்யா நம்ம கூட வரணுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? வர வேண்டாமா பின்ன? நித்யாவை நம்ம கூட்டிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். எதுக்காகங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? அங்க போனா நித்யா கிட்ட எல்லாரும் பேசுவாங்க, இவளால பேச முடியாது. அதுதான் கவிதா தங்கச்சி தேன்மொழிக்கு தெரியுமேங்க. தேன்மொழி பெரிய மனுஷியா? அவதான் எல்லா முடிவும் எடுக்க போறாளா? ஏன் பேச முடியல, என்ன பிரச்சனைன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அனாவசியமா அவ கல்யாண விஷயத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டியிருக்கும். முதல்ல சஞ்சய் கல்யாண விஷயத்தை பத்தி பேச போறோம். உள்ள போனதும் அதை விட்டுட்டு தேவையில்லாம நித்யா கல்யாண விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கும். எடுத்த எடுப்புலயே அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற அபிப்பிராயம் கெட்டு போயிடும். வேண்டாம், நித்யாவை கிளம்ப வேண்டாம்னு சொல்லிடு. இங்க அவ ஆசாசியா கிளம்ப போயிருக்காங்க, இப்ப போய் எப்படிங்க வேணான்னு சொல்ல முடியும்? அப்போ உனக்கு சஞ்சய் கல்யாணம் நடக்க வேண்டாமா? என்னங்க? அது சரிங்க, அவகிட்ட நான் எப்படிங்க சொல்றது? எங்கிட்ட கேட்டா எப்படியாவது சொல்லு, நான் என்ன பண்ண முடியும்? அங்க அந்த பொம்பளை இருந்துகிட்டு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கு, அதை இப்பதான் சரி பண்ணிட்டு வரேன். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுத்தா எப்படி? இங்க பார், நீ பக்குவமா அப்ப வருத்தப்படாத மாதிரி எடுத்து சொல்லு. போ. என்னம்மா நித்யா கிளம்பல? அதான் புறப்பட லேட் ஆகும்னு சொல்றால, நீ ரெடியா வசந்தா? அப்புறம் நீ சொன்ன மாதிரி எங்க அண்ணி வந்துட்டா வேற வினையே வேண்டாம். போ. லேட் ஆகுதுன்னு சொல்றேன்ல. எனக்கு என்னங்க, நான் ரெடியா தானே இருக்கேன். அப்ப இப்படியே தான் வர போறியா? ஆமா, இப்படியே தான் வர போறேன். இதுக்கு சஞ்சய், நீ என்ன? ரெடி தானே? ரெடிப்பா. சரி, வாங்க போலாம். வரோம். நித்யா, நம்ம இன்னொரு நாளைக்கு போயிட்டு வரலாமா? நீ பத்திரமா இருமா. வரோம். வரேன்.
என்னம்மா நீங்க இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டேம்மா. இப்பதான் மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வீட்ல இருந்து கிளம்பணுமா? அதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நீ சூர்யா கூட்டு பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, ஒரு நிமிஷம் இரு. சூர்யா, இது வர மதி. நீ அம்மாவை ஆட்டோ பிடிச்சி ஏத்தி விட்டுட்டு சரி வந்து. மதி. எதுக்கு மதி இதெல்லாம்? நான் நடந்தே போய்க்கிறேன். சொன்னா கேளுமா. பாட்டியை சீக்கிரம் போய் பார்க்க வேண்டாமா? போ சூர்யா. வாமா. சரி. வாங்க. வாங்க, ம் உட்காருங்க. எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ என்னப்பா திடீர்னு இந்த பக்கம்? ஏம்மா வரக்கூடாதா? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. திடீர்னு வந்திருக்கீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்டேன். நானும் சும்மா தமாஷுக்கு தாம்மா கேட்டேன். வந்தது என்னமோ முக்கியமான விஷயமா தான். நீங்க இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அந்த அயோக்கிய பேக்கிட்ட இருந்து மதியோட வாழ்க்கையை காப்பாத்திட்டேன். ஆமாங்க, நானே உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லலான்னு இருந்தேன். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம். மதி நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த சோம்பு பெயரை பத்தி ஆரம்பத்துல தெரியாம நான் நம்பிட்டேன். கொஞ்சம் அசந்திருந்தா கூட மதியோட மொத்த வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். நல்ல வேளை அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அவனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அதுக்காக இப்படியே விட்டுற முடியாது. அவங்ககிட்ட இருந்து மொத்தமா விடுதலை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு டைவர்ஸ் தான் ஒரே வழி. நீங்க போய் கேட்டா தரமாட்டேன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நீங்க கவலையப்படாதீங்க. அவங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு. நாம தான் இதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும். புதுமை புரட்சின்னு வெறும் வாயில முழம் போடுற ஆள் இல்லை நானு. என்ன அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்ட பொண்ணுக்கு தகப்ப ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஊர் என்ன நினைக்கிறேன்னு பயப்படாதீங்க. மதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த பொண்ணுக்கு சும பைய பண்ண துரோகம் போதுங்க. மறுபடியும் நாம எல்லாருமே சேர்ந்து துரோகம் பண்ண வேணாம். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். யோசிச்சு முடிவும் பண்ணிட்டேன். பாபுக்கும் மதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சோமுவும் பாஞ்சாலியும் மதியை பத்தியும் பாபு பத்தியும் தப்பு தப்பா பேசி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதை சரி பண்ண வேண்டிய கடமை நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட வேணாம். நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டா அதை விட எனக்கு வரை என்னங்க வேணும்? மா, நீ சும்மா இரு மதி. எப்பவும் நான் பேச மறந்துட்டா. இவர் சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரி எப்படியாவது இதை நடத்தி கொடுத்துருங்க. சாகர வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன்.
அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. அப்பா தயவு செஞ்சு இந்த பேச்சை மட்டும் எடுக்காதீங்க. எனக்கு என் குழந்தை மட்டும் போதும். இந்த பாருமா, அந்த குழந்தைக்காகத்தாம்மா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க நாங்க சொல்றோம். சோமு மாதிரி ஒரு மோசமான ஆள் கூட வாழ்ந்தது போதும்மா. அந்த நினைப்பே உனக்கு சாகர வரைக்கும் வரக்கூடாது. அதுக்கு உனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தாகணும். நாளைக்கே கல்யாணம், இந்த அப்படி வெத்தலை பாக்குன்னு உன்னை நாங்க அவசரப்படுத்தல. பணசால நீ தயாராகிற வரைக்கும் டைம் எடுத்துக்கோ. ஆனா இதுதான் சரியான முடிவு, அதை மட்டும் மறந்துடாத. உன் மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்குமா. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். சீக்கிரமா யோசிச்சு நல்ல முடிவை சொல்லு. வரேன். வரமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். மா இருமா, நான் வந்து ஆட்டோ ஏத்தி விடுறேன். வா. போயிட்டு வந்துடுறேன் மதி. கதிர், எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் உனக்காக தான் வாழறேன். எனக்கு எதுக்கு கல்யாணம்? உனக்காக நான் பாபுவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ சொல்லு. உனக்கு பாபு வேணுமா? பாபு வேணும்னா இந்த விரல தொடு. பாபுவை பிடிக்கலனா இந்த விரல தொடு.